சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபமனோ. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது, வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய சரீரங்களை குணமாக்குகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே எங்கள் மத்தியிலே அனுப்பி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடி ஆளுமுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. நாம் இன்னைக்கு பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இல்லை, ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம். பாவத்து நிமித்தமாக பிசாசின் அடிமைகளாக நாம் இருந்தோம். அங்கிருந்து தேவன் நம்மை டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டார். பாருங்க, அந்த ராஜ்யத்திலிருந்து எடுத்து, தீமைகள் நிறைந்த அந்த ராஜ்யத்திலிருந்து எடுத்து நன்மைகள் நிறைந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் அங்கேருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது, நமக்கு அந்த பலன் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, அவர் நம்ம மேல் வைத்த அநாதி அன்பு, அவைகள் பாருங்க நம்மை பிசாசின் ராஜ்யத்திலிருந்து எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விசேஷம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லா நன்மைகளும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா நன்மைகளும் இருக்கிறது. ஒரு சில நன்மைகள் இருக்குது, ஒரு சில நன்மைகள் இல்லை. அப்படி இல்லை, எல்லா நன்மைகளும் இருக்கிறது. பாருங்க, நிறைய நன்மைகள் இருக்குது, கொஞ்சம் நன்மைகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்க, நன்மைகள் என்று சொல்லக்கூடிய எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, எல்லா நன்மைகளும் இருக்கிறது மட்டுமல்ல, எல்லா நன்மைகளும் ஏராளம் இருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? சில காரியங்களை ரொம்ப உரைக்க சொன்னால் தான் புரிஞ்சுக்குவோம். புரிஞ்சுக்கிட்டா தான் விசுவாசிப்போம், விசுவாசித்தா தான் பெற்று அனுபவிப்போம், இல்லையா? சிம்பிள் கிறிஸ்தவ ஜீவியம். பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், விசுவாசிக்கணும், சுதந்திரிக்கணும், அனுபவிக்கணும். அனுபவிக்கும் போது பாருங்க, நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கடவாய், இல்லையா? பாருங்க, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம், கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம், கல்வாரியில் சம்பாதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம், வசனத்தின் மூலமாக ஆழமாய் புரிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அது நம்முடைய விசுவாசமாக மாறுகிறது. அந்த நன்மைகளை பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து நாம சுதந்திரிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, அதை அனுபவிக்கிறோம், என்ஜாய் பண்ணுகிறோம். இருக்கிறீங்களா? அனுபவிக்கிறதுங்க கர்த்தருடைய நன்மைகளை. அதான் கிறிஸ்தவ ஜீவியம். பாருங்க, ஆவிக்குரிய வட்டாரத்தில் எப்படி வந்துட்டாங்கன்னா, எதையுமே அனுபவிக்கக்கூடாது. நம்ம பரலோகத்தில் போய் தான் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருவார். இந்த பூமியில் எதையுமே நாம் அனுபவிக்கக்கூடாது. ஐயையோ, பாருங்க, தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். கவனிங்க, இன்னைக்கு உலகத்தான் போட்டிருக்கிறான், எழுதி போட்டிருக்கிறான், என்ஜாய் வைன்ஸ்ன்னு எழுதி போட்டிருக்கிறான். அவன் என்ஜாய் பண்ண பழகிருக்கிறான். கடைக்கு பேரே என்ஜாய் வைன்ஸ். கவனிங்க, அவன் அவனுக்கு கொஞ்சம் வழங்குது, என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி. ஆனால் அது ராங் கைண்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டு. அது தப்பான என்ஜாய்மெண்ட்டு. அது உண்மை. பாருங்கள், தப்பான என்ஜாய்மெண்ட்டே கிடையாது. அது பாருங்கள், நரகத்தில் போய் தள்ளிடும், அது குழிக்குள்ளே தள்ளிடும். அது எனக்கு நல்லா வழங்குது. பாருங்கள், நான் வாலிபனாக இருந்தப்போ
சினிமா மோகம் அப்படி பாருங்க. சினிமா தேட்டரை ஓடுவேன். ஆனால் படம் பார்த்துட்டு வரும்போது, முடிஞ்சு வரும்போது அப்படியே பாருங்க ஒரு விதமான அதிருப்தி, ஒரு விதமான கசப்பு, விரக்தி. என்னடா 3 மணி நேரம் நல்லா இருந்துச்சு, அதுக்கு பிறகு நல்லா இல்லையே. பாருங்க, அப்படிதான் யோசிப்பேன் நான். அப்படியே யோசித்து யோசித்து பார்த்து தான் மெய்யான சந்தோஷம் எங்கே இருக்குது, மெய்யான சமாதானம் எங்கே இருக்குது, மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யார் கொடுப்பான்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, நல்ல வேலை கரெக்டாக கர்த்தர் என்னைய நடத்திட்டாரு. ஆலயத்துக்கு வந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட்டேன். பாருங்க, கல்வாரி சிலுவையில் அவர் என்னுடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை சத்தியத்தின் மூலம் நான் கேள்விப்பட்டேன், விசுவாசித்தேன், ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு அந்த பக்கம் திரும்பினதே கிடையாது. வேணவே வேணாம். கவனிங்க. ஆகவே உண்மையான என்ஜாய்மெண்ட்டு அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. பாருங்க, கர்த்தருக்குள்ளதான் மெய்யான சந்தோஷம் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிரந்தரமான சந்தோஷம், நித்தியமான சந்தோஷம். பாருங்க, அது கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறது. ஆகவே நம்ம பாயிண்ட் என்னன்னா, எல்லா நன்மைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. எல்லாவற்றையும் நம்ம பெற்று அனுபவித்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எல்லா நன்மைகளும் ஏராளம் இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தில் எந்த நன்மைக்கும் குறைவே கிடையாது. நிறைய பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகிறது? குறைஞ்சு போயிருமே. கர்த்தர் இப்படி சொல்லுகிறவரே அல்ல. இதெல்லாம் பாருங்க மனுஷனுடைய ஸ்டாண்டர்டு. பாருங்க, கொடுத்தா இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது மனுஷனுடைய மனநிலை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஏராளம் நன்மைகள் கொட்டி கிடக்கிறது. எத்தனை பேர் வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ராஜ்யம் இல்லையா? 5 அப்பம் 2 மீனை இயேசு பெருக்கி கொடுத்தாரு. 20,000 பேர் கிட்டத்தட்ட சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். பாருங்க, மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். என்ன அருமையான ஒரு சப்ளை பாருங்க. பரலோகத்தின் தேவன் இப்படிதான் நமக்கு சப்ளை பண்ணுகிறாரு. அவற்றை எந்த குறைவும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் யோசிப்பேன், வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் 30 லட்சம் பேர் வந்தாங்க. இந்த 30 லட்சம் பேருக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தர் வந்து மன்னாவை பொழிந்தருளினார். பெரிய பாஸ்டர் அந்த காலத்தில் கணக்கு போட்டு பிரசங்கம் பண்ணுவார். பாருங்க, பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்லுவார், 200 லாரி லோடாவது இருக்கும். 30 லட்சம் பேருக்கும் மன்னா ஒவ்வொரு நாளும் 200 லாரி லோடாவது இறங்கி இருக்கும் குறைஞ்சபட்சம். அதுக்கு மேலேயும் கூட இருக்கும். அப்படியே அப்பா 30 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் மன்னாவை அனுப்பி கொடுத்தாரேன்னு யோசிப்பேன். இப்போ தான் வழங்குது 30 லட்சம் பேர்னா 800 கோடி மக்களுக்கு அவர் தான் சாப்பாடு கொடுக்குறாரு. அன்று காலையிலே சொல்லுவோம் பாருங்க, மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, அப்ப தேவன் வந்து ஹைலி ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன். பாருங்க, அவர்கிட்ட ஏராளம் இருக்கிறது. அவரை கொண்டு போய் ஒரு லிமிட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா பாருங்க, நாம் வந்து ரொம்ப அறிவீனத்துக்குள்ளே போகிறோன்னு அர்த்தம். எல்லா நன்மைகளும் அவரிடத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா நன்மைகளும் ஏராளம் இருக்கிறது. அதான் நம்ம பாயிண்ட்டு. உதாரணத்துக்கு பாருங்க, நீதி எடுத்துக்கங்க. நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது இல்லையா? பாவம் செய்யும்போது பாருங்க, மனுஷன் பாவம் செய்த போது தேவ மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. பாவமும் அவனை வந்து ஆண்டு கொண்டது. மனுஷன் பிசாசுக்கு அடிமையாயிட்டான். எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிட்டான். ராஜா மாதிரி இருந்தவன் பிச்சைக்காரன் மாதிரி ஆயிட்டான். பாருங்க, இதான் மனுஷனுடைய நிலைமை. பாவம் படுகுழிக்குள்ள மனுஷன் நினைச்சு தள்ளிடுச்சு. கவனிங்க, நீதிமானாக இருந்தவன் பாவி என்று அழைக்கப்படுகிறான். மேன் இஸ் எ சின்னர். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பாவியை நீதிமானாக்கும்படி நீதிமானா இருந்த தேவன் இந்த பூமிக்கு வந்து அவர் பாவமானார். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்துச்சு?
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம், பாவமறியாத இயேசுவை தேவன் எனக்காக பாவமாக்கினார். இன்னொரு முறை சொல்லுவோம், பாவமறியாத இயேசுவை தேவன் எனக்காக பாவமாக்கினார். இன்னொரு முறை சொல்லுவோம், பாவமறியாத இயேசுவை தேவன் எனக்காக பாவமாக்கினார். எத்தனை பெரிய அன்பு பாருங்க. ஆகவே இயேசு சிலுவையில் பாவமாயி பாருங்க நமக்கு நீதியை கொடுத்திருக்கிறாராம். இப்போ அந்த நீதி எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பற்றி ரோமர் 5:17 சொல்லுது பாருங்க. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கிருபையின் பரிபூரணத்தையும் அப்புறம் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பரலோகத்தில் போய் ஆழ்வாங்கன்றுவாங்க சில ஆட்கள். இது பரலோகத்தில் போய் ஆடுறது படி போடலங்க. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இந்த ஜீவனிலே, இன் திஸ் லைஃப் என்று பாருங்க, ஆம்பிளிஃபைட் பைபிளில் வருகிறது. இன் திஸ் லைஃப், இந்த ஜீவனிலே. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஜீவனிலே. எல்லாத்தையும் கடந்த காலத்துக்கு தள்ளி விட்டுறக்கூடாது. எல்லாம் எதிர்காலத்திலாம் கத்தர் ஏதாவது தருவார்னு சொன்னோன்னா ஏமாற்றி விடுவான் பிசாசு நம்மளை. அப்போ இங்கே ஒன்றும் இல்லையா? எல்லா நன்மைகளும் இங்கேயே ஆரம்பிச்சிருது. இதனுடைய முழுமையை தான் நம்ம மறுமையில் என்ன செய்ய போகிறோம்? அனுபவிக்க போகிறோம். இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் இங்கே சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்குது பாருங்க, நீதியாகிய ஈவின் பரிபூரணம். எல்லாரும் சொல்லுவோம், பரிபூரணம். நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள். அப்ப நீதியை கர்த்தர் எப்படி கொடுக்கிறாராம்? பரிபூர்ணமா கொடுக்கிறாராம். அறகுறையா கொடுக்கிறவர்கள் நம்முடைய தேவன். நீதி ரொம்ப முக்கியம் இல்லையா? அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. கவனிங்க, உங்களுக்கு இந்த நீதியின் உணர்வு இருக்குதா? கண்டிப்பாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரு. ஆனால் அந்த நீதியின் உணர்வை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீதி கேட்க விழித்து கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதின்ற விஷயத்தில் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாருங்க, நீதி கேட்க விழித்து கொள்ள வேண்டும். நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு அவருடைய நீதியை தந்திருக்கிறாரு. நம்மகிட்ட இருக்கிறது மனுஷ நீதி கிடையாதுங்க. மனுஷ நீதி தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. பரிசேயர், சதுசேயர், பாருங்க, வேதபாரதர் எல்லாரும் அந்த நீதியை தான் வச்சிருந்தாங்க. அதனால தான் இயேசு சொன்னார், பரிசேயருடைய நீதியை பார்க்கலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார். கவனிங்க, அப்போ பரிசேயருடைய நீதியை பார்க்கலும் அதிகமான நீதி என்னன்னா அது தேவ நீதி. பரிசேயரிடத்தில் இருக்கிறது மனுஷ நீதி. பாருங்க, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறது தேவ நீதி. அந்த தேவ நீதியை நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாராம்? பரிபூர்ணமாக கொடுத்திருக்கிறாராம். ஆகவே பாவிங்கிற உணர்வு ஓடணும். பாவிங்கிற உணர்வு நமக்கு இருக்கவே கூடாது. நிறைய ஆவிக்குரியவங்க உங்களுக்கு தெரியல பாருங்க. ஆண்டவரே, பாவியாக உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன். ஸ்பிரிச்சுவல் பாய்சன் பாருங்க, அது ஒரு ஆவிக்குரிய விஷம். நான் பாவி, நான் பாவி. ஐயோ, நீங்க பாவி கிடையாது. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்க பாவியா இருந்தீங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க நீதிமான்களா ஆயிட்டீங்க. தேவன் அவருடைய நீதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த நீதியை எப்படி கொடுத்திருக்கிறாராம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். பரிபூர்ணமாக கொடுத்திருக்கிறாராம். பாருங்க, அப்ப அன்லிமிட்டெட் காட். பாருங்க, நம்முடைய தேவன் அன்லிமிட்டெட். அவர் கொடுக்கும்போது எல்லையற்ற ரீதியிலே நமக்கு கொடுக்கிறாரு. இதை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி பாருங்க அதிகமாகிறது. அதனால தான் அந்த காரியங்களை நீங்க புரிந்து கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன். பாருங்க, தேவன் ஏராளமாக கொடுக்கிறாரு, தாராளமாக கொடுக்கிறாரு. அப்படிங்கிறது நமக்கு விளங்கும் போது பாருங்க, அதை நாம் என்ன செய்வோம்? விசுவாசிக்க ஆரம்பிப்போம். ரேஷன் கடையில் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோ அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும்.
வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா பாருங்க, நீங்கள் ஒரு சின்ன கேரி பேக் எடுத்துகிட்டு போவீங்களா? கேரி பேக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கேரி பேக்கில் மட்டும்தான் கிடைக்கும். அதை மட்டும்தான் வீட்டுக்கு என்ன செய்வீங்க? எடுத்துகிட்டு வருவீங்க. ஆனால் அது இல்லை, 10 கிலோ அரிசினா அதுக்கேற்ற பைய கொண்டு போகணும். இருக்கிறீங்களா? அதுக்கேற்ற பெரிய பைய கொண்டு போய் கொடுக்கறத என்ன செய்யணும்? வாங்கிட்டு வரணும். பெரிய பைய கொண்டு போக சின்னதாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது நிறைய. ஆனால் நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டி பாருங்க, நீங்கள் ரிசீவிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல தான் ஆவிக்குரிய ரீதியில் தேவன் அருமையான அளவற்றவர். எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும் பாருங்க, எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். சத்தமாக தான் சொல்லுங்களேன். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் பாருங்க. அதை பற்றி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அள்ள குறையாத ஐஸ்வர்யம், ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யம், செலவழித்து தீர்க்க முடியாத ஐஸ்வர்யம், முடிவில்லாத ஐஸ்வர்யம். பாருங்க, அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஐஸ்வர்யம். நிறைய பாருங்க பிரசங்கியார்கள் பாருங்க, கடவுளை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அளவாக கொடுப்பாரு. சாப்பாடுனா ஜனதா சாப்பாடு தான் உனக்கு. அளவுக்கு மீறி கொடுத்தாருன்னா நீ கெட்டு போயிடுவ. என்ன பிரதர் இப்படி பிரசங்கம் பண்றீங்க, அளவுக்கு மீறி கொடுப்பாருன்னு சொல்லி ஜனங்களாம் கெட்டு போயிட மாட்டாங்களா? நான் கேட்குறேன், ஆபிரகாம் கெட்டு போயிட்டானா? அளவுக்கு மீறி கொடுத்தாரு, அவனுக்கு கெட்டா போயிட்டான். ஈசாக்கு கெட்டு போயிட்டானா? 100 மடங்கு பலன் அடைந்தான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கெட்டு போயிட்டானா? கெட்டது யார் தெரியுமா? ஒன்றும் இல்லாதவன் தான் கெட்டான். யாரு? யூதாஸ்காரியத்து. ஒன்றும் இல்லாத பைய. ஆனால் பணத்து மேலே அவனுக்கு அவ்வளவு குறி, கெட்டே போனான். கேயாசி அவனும் ஒரு ஒன்றும் இல்லாதவன் பாருங்க, பணம் பணம்னு ஓடுறான், கெட்டே போனான். ஆனால் கர்த்தர்னு போன எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாமெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். இருக்கிறீங்களா? ஆபிரகாமின் பிள்ளைகள் யாரை நாடுவாங்க? ஆபிரகாமின் தேவனை விசுவாசிப்பார்கள். ஆபிரகாமின் தேவனை விசுவாசிக்கும் போது ஏராளம் தர்றாரு. இப்படிலாம் நாங்கள் விசுவாசிக்கலன்னா அந்த கோயிலெலாம் வந்திருக்காது. ஒன்றும் இல்லாத இருக்கும்போது எனக்கு சில நேரங்களில் பெரிய பாஸ்டர் பாடும்போது எனக்கு கண்ணீரே வந்துடும். பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன் நான். இந்த கூரை ஷெட்டில் பாருங்க, பெரிய பாஸ்டர் கூரை ஷெட்டு, பனை மரத்தை நட்டு வச்சு கூரையை போட்டிருந்தோம். சிமெண்ட்டை போட்டு அதில் உட்கார வச்சுருந்தோம். சேரெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஜனங்களாம் சிமெண்ட்டு தரையில் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த சிமெண்ட்டும் தரையும் பாருங்கள், சிமெண்ட்டை சரியாக போடாமல் அதுவும் உடஞ்சி அங்கங்கே பாருங்கள் குழியாக இருக்கும். அதில் தான் ஜனங்க நினைச்சிப்பாங்க உட்காந்துருப்பாங்க. ஆனால் பெரிய பாஸ்டர் பாடும்போது வனாந்தரம் செழிப்புள்ள வயல்வெளியாக மாறும். வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே, அந்த பாட்டு அப்படியே பாருங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவார் அவர். எனக்கு என்னடா கூரை கூட சில உட்காந்துருக்குறோம், எல்லாம் சிமெண்ட் தரையில் உட்காந்துருக்கிறாங்க, அங்கங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இவர் வனாந்தரம் வயல்வெளி ஆகுமே, வனாந்தரம் வயல்வெளி ஆகுமேன்னு சொல்லி இப்படி பாடுறாருன்னு. ஆனால் வனாந்தரம் வயல்வெளி ஆகணும் பைபிளில் போட்டிருக்குது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் விசுவாசிக்கும் போது தான் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படி விசுவாசிச்சதுனால தாங்க நடந்துச்சு, விசுவாசிக்கலாம் நடக்காது. பாருங்க, நம்ம பக்திமான்களாக இருக்கலாம், ஆனால் நடக்காது. பக்திமான்களுக்கு ஒன்றும் நடக்காது, விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் நடக்கும். உன் விசுவாசத்தின் போட்டு உனக்கு கடவுது. இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்து, ஆண்டவரே நானும் ஒரு விசுவாசிக்கிறவனா இருக்கேன், எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். கர்த்தாவே விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். பாருங்க, ஆகவே அருமையானவர்களே, அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி பெருசாகணும்.
தேவன் பெரியவர், எதை கொடுத்தாலும் நிறைய தான் கொடுப்பாரு. நீதியை கொடுத்தா எப்படி கொடுக்குறாரு பாருங்க, பரிபூர்ணமா கொடுக்குறாரு. வாசிங்க ஏசாயா 54:2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. எல்லாரும் சொல்லுங்க, தடை செய்யாதே. அப்ப யார் தடை செய்யறா? கர்த்தர் தடை செய்யறாரு. கவனிங்க, நாம தான் தடை பண்ணிடுறோம். லிமிட்டடா நம்ம திங்க் பண்ணோம்னா லிமிட்டடா கர்த்தர் தருவாரு. அளவுக்கு அதிகமாக கொடுத்தா நம்ம கெட்டு போயிடுவோம். இப்படிலாம் நம்ம யோசித்தோம்னா பாருங்க, நாம தான் தடையை போட்டுடுறோம். இஸ்ரவேல் மக்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் போட்டிருக்குது. தி லிமிட்டட் காட் என்று 78ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அன்லிமிட்டட் தான், ஆனால் இவங்களை பொறுத்தவரை அவர் லிமிட் ஆகிட்டாங்க. இவங்க லிமிட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் அப்படி விரும்பலை. நான் அன்லிமிட்டட் காடை அன்லிமிட்டடாகவே வச்சிருக்க விரும்புகிறேன். நான் அன்லிமிட்டட் காடை அன்லிமிட்டடாகவே விசுவாசிக்க விரும்புகிறேன். இருக்கிறீங்களா? எந்த நன்மையை கொடுத்தாலும் கர்த்தர் ஏராளமாய் கொடுக்கிறார். எந்த நன்மையை கொடுத்தாலும் தாராளமாய் கொடுக்கிறார். நீதியை கொடுக்கிறாராம், அதையும் எப்படி கொடுக்கிறாராம்? பரிபூர்ணமாய் கொடுக்கிறாராம். பாருங்க, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீளமாக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, விசாலமாக்கு, விரிவாக்கு, நீளமாக்கு, உறுதிப்படுத்து. நல்ல பிராடா திங்க் பண்ணு. பாருங்க, சின்ன எண்ணங்களுக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. கர்த்தரிலிருந்து பெரிய நன்மைகள் இறங்கி வருகிறது என்பதை நம்பு, விசுவாசி. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. 3வது வசனம் பாருங்க, நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். எத்தனை பேர் பெருகணும்னு விரும்புறீங்க? நான் பெருகணும்னு விரும்புகிறேன். இவ்வளவு பெரியாச்சு பிரதர், இன்னும் பெருக்க வேணுமா? அதை தான் மோசைட்ட கேட்டார் ஆண்டவர். மோசை சொன்னா, ஆண்டவரே, அந்நாளில் நீர் சொன்னது போல வானத்து நட்சத்திரங்களைப் போல அந்த ஜனங்களை திரளாய் பெருக பண்ணினீரே அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொன்னாரு, இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி தேவன் உங்களை. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. நம்முடைய தேவன் வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருக செய்கிறவர். கவனிங்க, அப்ப நன்மைகளை ஏராளமாய் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். நாலாம் பாருங்க, அந்த காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த சோழவந்தான் ரோட்டில் நடந்து போவேன், வாக்கிங் போவேன். காலையிலையும் சில நேரங்களில் சாயங்காலையும் பாருங்கள் வாக்கிங் போவேன். போகும்போது என்னென்னா பாருங்கள், ஒரு வசனத்தை எடுத்து அதை அறிக்கை பண்ணிகிட்டே போவேன். ஒரு வசனத்தை சொல்லிகிட்டே போவேன். அல்லது மத்தேயு 18:18 சொல்லப்பட்டிருக்கிறது போல் சில நன்மைகளை கட்டவிழ்த்து விடுவேன் நான். நமக்கு நம்ம ஊழியங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் விசுவாசிகளுக்கும் வேண்டிய நன்மைகளை பாருங்கள் இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் பாருங்க. ஏன்னா அப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். வாசிங்க மத்தேயு 16:19 பாருங்க. மத்தேயு 16:19, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். எவ்வளவு முக்கியமான வசனம் பாருங்க. சிலருடைய கண்கள்லாம் இதில் படவே படாது. ஆனால் என்னன்னு தெரியல, என் கண்ணெல்லாம் இதில் தான் படுது. இந்த மாதிரி வசனங்கள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பூமியில நீ எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், பூமியில நீ எவைகளை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்ப நம்ம செயல்படுறது நிமித்தமாக தான் பரலோகம் செயல்படுகிறது என்று சொல்லுகிறார் இயேசு. ஏன்னா சாவியை நம்ம கையில் என்ன செஞ்சிடறாரு? கொடுத்துட்றாரு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன்றாரு. நம்மகிட்ட கொடுத்துட்டாரு சாவியை. இப்போ நாம தான் திறக்க வேண்டிய காரியங்களை திறக்கணும், நாம தான் பூட்ட வேண்டிய காரியங்களை பூட்டணும். உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது கரெக்டாக பூட்டியிருக்குதான்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? பார்த்தது மட்டுமல்ல, பூட்டை வச்சு ஒரு வாட்டி இழுத்து பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இல்லை ஆண்டவர் பார்த்துட்டு வரணும் விட்டுட்டு வர முடியுமா?
கவனிங்க, ஆவிக்குரிய ஜீவமும் அப்படிதான். எதை அனுமதிக்கணுமோ அதை அனுமதிக்கணும், எதை அனுமதிக்க கூடாதோ அதை அனுமதிக்க கூடாது. இப்போ ஒரு வாட்டி இல்லை, இது 2வது வாட்டி வர சொல்றாரு. 2வது வாட்டி வந்துச்சுன்னா ரொம்ப முக்கியமான வசனம்னு அர்த்தம். 18:18 மத்தேயு 18:18. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, 2வது முறையும் சொல்றாரு. 2 முறை சொல்லணுமா? சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி இல்லை, 4 வாட்டி சொல்லிதான் ஆகணும். ஆகவே பாருங்க, கர்த்தர் இது முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால ரிப்பீட் பண்றாரு. சொல்றாரு, எதை கட்டணுமோ அதை கட்டு, எதை கட்டவிழ்க்கணுமோ அதை கட்டவிழ்த்து விடு. இது கொஞ்சம் வழங்கிடுச்சு பாருங்க எனக்கு ஆரம்பத்திலேயே. ஆகவே பாருங்க, சுகத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து விடுகிறேன், பலனை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து விடுகிறேன், சமாதானத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து விடுகிறேன். இப்படிலாம் சொல்றீங்களா? கவனிங்க, இதுதான் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். இப்படி இருக்குதே, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு கல்வாரி சிலுவையில். இப்போ நீங்க தான் செயல்படணும். பாருங்க, விரும்பத்தகாத காரியங்களை கட்ட வேண்டும். ஆகவே நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது சொல்லிட்டே போவேன். சில நேரங்களில் சொல்லுவேன், இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படி பொருளாதாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன்னு சொல்லி சொல்லிட்டே போவேன். கர்த்தரினுடைய சாட்சி பாருங்க, எத்தனை வருஷம் சொன்னேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லிட்டே இருந்திருக்கிறேன். வாக்கிங் போகிற போதெல்லாம் இது ஒரு பாயிண்ட்டு. ஒரு நாள் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்திலிருந்து பேசுறாரு, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படி கட்டவிழ்த்து விடுகிறேன்னு சொல்லாத, ஊழியத்தின் தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டது போக நிறைய மிச்சம் இருக்கும்படி பொருளாதாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன்னு சொல்லுனார் என்கிட்ட. கவனிங்க, ஆண்டவர் அற்புதமானவர். நம்ம உள்ளத்தில் பாருங்க, நம்ம எப்படி செயல்படணும்னு நம்ம உள்ளத்தோட பேசுகிற தேவன். அதுக்கு பிறகு ஊழியத்தின் தேவை சந்திக்கப்படும்படி பொருளாதாரத்தை கட்டவிழ்க்கிறேன்னு சொன்னதே கிடையாது. அதுக்கு பிறகு ஊழியத்தின் தேவைகளாம் சந்திக்கப்பட்டது போக ஏராளம் மிச்சம் இருக்கும்படி பொருளாதாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன் ஆண்டவரேன்னு பாருங்க சொல்லிகிட்டே போவேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன் நான். கவனிங்க, எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்த்து விடுகிறாரு. பாருங்க, எதை கட்டுகிறோமோ எதை வேண்டான்னு சொல்லுகிறோமோ அதை பரலோகத்தில் என்ன செய்கிறாரு? தேவன் கட்டுகிறாரு. அப்ப நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பரலோகம் செயல்படுகிறது. திட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும், மாற்றமே கிடையாது, யாரா இருந்தாலும் சரி. ஆகவே அருமையானவர்களே, விசுவாசிக்கிறதுல தீவிரம் காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் நிறைய தருகிறாருங்கிற அந்த அறிவு வரும்போது ரிசீவிங் கெப்பாசிட்டி யோசித்து பாருங்க. எத்தனை ஊழியக்காரங்க அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க விசுவாசத்தின்படி தான் அவங்க ஊழியம் இருக்கும். யார் பெருசாக விசுவாசிக்கிறாங்களோ அது அவங்க விசுவாசத்தின்படி அவங்களுடைய ஊழியம் இருக்கும், மாற்றமே கிடையாது. பெருசாக விசுவாசிக்கிறவங்களுடைய ஊழியம் சின்னதாக இருக்காது, சிறுசாக விசுவாசிக்கிறவங்களுடைய ஊழியம் பெருசாக இருக்காது. கர்த்தர் பிரதர் அவர் கிருபையினால எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு ஏற்கனவே. ஆனால் இன்னைக்கு சாவியை ஊழியக்காரங்க கையில் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவரே சின்ன எண்ணங்களே என்னிடத்துல இருந்து எடுத்து போடும், விசாலமான பெரிய எண்ணங்களை எனக்கு தாரும். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், விசாலமான பெரிய எண்ணங்களை ஆண்டவரே நீர் எனக்கு தாரும். ரொம்ப முக்கியம். பாருங்க, ரோமர் 5:17 போவோம். மறுபடியும் ரோமர் 5:17. அங்க இன்னொரு குறிப்பை பாருங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணம். எல்லாரும் சொல்லுவோம், கிருபையின் பரிபூர்ணம். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே இந்த ஜீவனிலே ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அவர்களுக்கு நீதியின் பரிபூர்ணம் மட்டுமல்ல, கிருபையையும் கர்த்தர் பரிபூர்ணமாக கொடுக்கறதுனால அவங்க அடிமைகளா இல்ல, அவங்க ராஜாக்களை போல அரசாளுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, பாவத்தை கீழ்ப்படுத்துவார்கள், பாவத்தை மிதிப்பாங்க, வியாதியை மிதிப்பாங்க, தரித்திரத்தை மிதிப்பாங்க, சாபத்தை மிதிப்பாங்க, பயத்தை மிதிப்பாங்க. பாருங்க,
மன அழுத்தத்தை மிதிப்பாங்க, எல்லா தீமைகளையும் மிதிப்பார்கள். அவர்கள் ராஜாவை போல வாழ்வார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக அவர் இருக்கிறாரு. பாருங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ராஜாக்களை போல இந்த உலகத்திலே வாழ்வார்கள். அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதா? நீதி பரிபூர்ணமாக கொடுக்கப்படுகிறது மட்டுமல்ல, கிருபையும் பரிபூர்ணமாக கொடுக்கப்படுகிறது. பாருங்க, கிருபை என்பது புதிய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நாம் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு பிறகு இருக்கிறோம் இல்லையா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1:16-17 வசனங்களை பாருங்க. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கவனிங்க, நிறைய குறிப்புகள் இருக்குது, யோசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தை சத்தியம்னு கர்த்தர் சொல்லலை, ஆனா கிருபைய சத்தியம்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. சத்தியம் நியாயப்பிரமாணம் பக்கத்தில் இல்லை, சத்தியம் எது கூட இருக்குது? கிருபை கூட இருக்குது இல்லையா? நியாயப்பிரமாணம் மோசையினால் உண்டானது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டானது. விளங்குதா உங்களுக்கு? சத்தியம் வந்து நியாயப்பிரமாணத்து கூட இல்லை, சத்தியம் வந்து யார் கூட இருக்குது? கிருபை கூட இருக்குது இல்லையா? இப்போ பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதனால புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நியாயப்பிரமாணம் அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யி, இதை செய்யி அப்படின்னு சொல்லும். அதான் நியாயப்பிரமாணம் இல்லையா? 10 கற்பனைகளை எடுத்துக்கோங்க. அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யி, இதை செய்யி இல்லையா? அப்படி சொல்லுகிறது. ஆனால் அதனுடைய ஒரு டெஃபிஷியன்சி என்னன்னா, நல்ல பரிசுத்தமான கற்பனைகள் தான், ஆனால் அதனுடைய டெஃபிஷியன்சி என்னன்னா பாருங்க, அது வந்து அதை செய்யாத, இதை செய்யின்னு சொல்லும், ஆனால் அதை செய்ய வைக்கக்கூடிய பலன் நியாயப்பிரமாணத்துக்கு இல்லை. அதனால தான் பாருங்க, கிருபை என்பது நியாயப்பிரமாணத்துக்கு மேலானது. கிருபையும், நல்லா கவனிங்க, கிருபையும் அதை செய்ய, இதை செய்யன்னு தான் சொல்லுது. கிருபை வந்து அதெல்லாம் செய்யாதன்னு சொல்லலை. இன்னைக்கு கிருபையை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிடுறாங்க சில ஊழியக்காரங்க. அதெல்லாம் பரவாயில்ல பிரதர், பாவம் செஞ்சுட்டு கூட வாழலாம், ஏன்னா கிருபை இருக்குது. அதை போல் முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. கவனிங்க, கிருபையும் என்ன பண்ணுகிறது? தவறு செய்யாத, சரியான காரியங்களை செய்யணும் தான் போதிக்குது. ஆனால் கிருபையினுடைய மேன்மை என்ன? தவறு செய்யாத இருக்கக்கூடிய பலனையும், சரியான காரியங்களை செய்யக்கூடிய பலனையும் கிருபை அருளுகிறதா இருக்கிறது. அதனால தான் நம்ம பாடுறோம், கிருபை மேலானதே. இருக்கிறீங்களா? கிருபை மேலானது. நியாயப்பிரமாணம் லிமிட்டட் தான், கிருபை தான் எல்லாவற்றையும் பார்க்கலாம் பெருசு. கிருபைக்குள்ள பாருங்க, இந்த பிரமாணங்கள் இருக்கிறது மட்டுமல்ல, அந்த பிரமாணங்களின்படி செய்யக்கூடிய பலனையும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிடறாரு? தந்துடுறாரு. அதுல தான் விசேஷமே இருக்குது. அதுதான் புதிய ஏற்பாடு. நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு போதனை இருக்குது பாருங்க, நம்ம வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நம்ம கிருபைக்கு கீழே இருக்கிறோம், அதனால நம்ம ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை, ஸ்டாண்டர்ட் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ், அதுக்கு கீழே இருந்தவங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கணும். கிருபையை புரிந்து கொண்டவர்கள் அந்த சகதியில் போய் காலையே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதை மேற்கொள்ளக்கூடிய பலனையே கிருபை தந்துடுது. அந்த கிருபையை கர்த்தர் எப்படி தர்றாராம்? எப்படிங்க தர்றாரு? அந்த அந்த தேவனுடைய கிருபை, அதை இன்னொருத்துல சொல்ல போனா எப்படி சொல்லலாம் தெரியுமா? த பவர் ஆஃப் காட்னே சொல்லலாம். கிருபையை அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கணும்னா தேவனுடைய வல்லமைன்னே சொல்லலாம். அது அந்த தேவனுடைய வல்லமை அருமையானவர் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிபூர்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிபூர்ணமாய் நீதியை எப்படி கொடுத்திருக்கிறாரு? பரிபூர்ணமாய். கிருபையை எப்படி கொடுக்கிறாரு? எல்லாரும் சொல்லுவாங்க, பரிபூர்ணமாய் கொடுக்கிறாரு. எல்லா நன்மைகளும் இருக்கிறது. எல்லா நன்மைகளையும் தேவன் ஏராளமா வச்சிருக்கிறாரு. எல்லா நன்மைகளையும் ஏராளமாய் கொடுக்கிறார். இந்த மாலை வேளையில நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். கர்த்தர் இன்னார்ங்கிற பாருங்க காரியம் வழங்கிடுச்சுன்னா, நான் வந்து பாருங்க
கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிரும். நம்ம ரிசீவிங் கெப்பாசிட்டி பெருசாக ஆயிரும். பாருங்கள், நம்ம வந்து வலப்புறம் இடப்புறம் இடம் கொண்டு பெருகும்படியாக பாருங்க, நம்ம வந்து விசாலமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் நம்மை நிரப்பாமல் இருக்க முடியாது. கவனிங்க. ஆகவே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய பாஸ்டர் மோசே. இன்னைக்கு நிறைய பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற சபைகள் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை வலியுறுத்துகிற விசுவாசிகளும் இருக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை வலியுறுத்துகிற போதகர்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் மோசே பாஸ்டருக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பாஸ்டர் வந்து இயேசு கிறிஸ்து. இருக்கிறீங்களா? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனு கீழே வந்துருக்கிறோம். அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை பார்க்கலும் சூப்பரான அருமையான ஒரு பவர் ஆஃப் காடை கொடுக்குறாரு. அதுக்குள்ள நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கைகளை பார்க்கலாம் நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அத்தனை கோரிக்கைகளையும் பாருங்க எளிதாக நிறைவேற்றக்கூடிய பலனையும் நமக்கு என்ன செய்கிறாரு? தருகிறாரு. அதான் ரொம்ப விசேஷம் புதிய ஏற்பாட்டில். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். 3 முறை சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் மோசே வந்து வெளியே இருந்தார். யார் உள்ளத்துக்குள்ளேயும் மோசையால போக முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, கிருபை அருளுகிற இயேசு கிறிஸ்து அவர் அந்த உயிர்த்தெழுந்து ஆவியானவராக விசுவாசிகளுக்குள்ளே வந்துட்டாரு. பாருங்க, அந்த கிருபையின் கோரிக்கைகளை பாருங்க நிறைவேற்றக்கூடிய பலனை விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பாருங்க மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. அதனால தான் இயேசு சொன்னார், என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பலத்தினால எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியும். அப்போ கிருபையும் பாருங்க கர்த்தர் வந்து ஏராளமாக தர்றாரு, கிருபையையும் பரிபூர்ணமாக தருகிறாரு. புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு சில முக்கியமான வசனங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு யோவான் 3:16. யோவான் 3:16 சொல்லுகிறது, பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிவோட்டல் வேர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப முக்கியமான வசனங்கள். மற்ற வசனங்களும் இருக்குது, ஆனால் அதிமுக்கியமான வசனங்களும் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு பாஸ்டர்கிட்டே கேட்டாராம், அப்போ இவ்வளோ பெரிய பைபிளாக இருக்குது பாஸ்டர், இவ்வளோ பெரிய பைபிளை நான் என்னைக்கு எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் பாராயணம் பண்ணி நான் என்னைக்கு தேடுறது அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட கேட்டாராம். பாஸ்டர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை பிரதர், ஒரு வசனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதல்ல ரட்சிப்பு கிடச்சிரும். அப்புறம் ரட்சிப்பு கிடச்ச பிறகு மொல்லமாக பைபிளை படித்து நீங்கள் என்ன செய்யலாம்? தேறிடலாம் அப்படின்னாராம். கவனிங்க, சில முக்கியமான வசனங்கள் ஆரம்பத்தில் நல்லா நமக்கு தெரியணும். அதில் ஒன்று யோவான் 3:16. நான் சொல்ல வந்த வசனம் என்னன்னா யோவான் 10:10. யோவான் 10:10க்கு போவோம். யோவான் 10:10 அற்புதமான வசனம் பாருங்க. ஒரு வசனம் வழங்கினாலே நிறைய காரியங்கள் நல்லா வழங்கியிருப்பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கவனிங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன். ஜீவன்னா இந்த இடத்துல ஜோயி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜோயின்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவன் கொடுக்கிற ஜீவன், தேவரகமான ஜீவன். நல்லா கவனிங்க, ஜீவன் உடனே பாருங்க பரலோக வாழ்வுன்றுவாங்க நிறைய பேர். இல்லைங்க, அது தேவ ஜீவன், அது பரலோகத்தில் தொடர்கிறது, ஆனால் இங்கேயே கொடுக்கப்படுகிறது. தேவரகமான வாழ்வு. எல்லாரும் சொல்லுவாங்க தேவரகமான வாழ்வு. நல்லா கவனிங்க, அந்த தேவரகமான வாழ்வையும் எப்படி கொடுக்குறாராம்? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வருது பாருங்க. நான் வாசித்துட்டு தமிழில் விளக்க சொல்கிறேன்.
I came that they may have and enjoy life and have it in abundance to the full till it overflows. தமிழ்ல தேவ ஜீவனை அவர்கள் பெற்று அனுபவிக்கும்படி அதை பரிபூர்ணமாய் நிரம்பி வழிகிற விதத்திலே கொடுப்பதற்காக வந்தேன். என்ன அருமையா இருக்குது பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன். தேவ ஜீவனை அவர்கள் பெற்று அனுபவிக்கும்படி அதை பரிபூர்ணமாய் நிரம்பி வழிகிற விதத்திலே கொடுப்பதற்காக வந்தேன் என்று இயேசு சொல்கிறாரு. இப்போ ஒரு அறிக்கை செய்வோம். இயேசு கிறிஸ்து தேவ ஜீவனை எனக்கு பரிபூர்ணமாய் நிரம்பி வழிகிற விதத்திலே கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து தேவ ஜீவனை எனக்கு பரிபூர்ணமாய் நிரம்பி வழிகிற விதத்திலே கொடுக்கிறார். நிரம்பி வழிகிற விதத்தில் கொடுக்கிறார். நிரம்புகிற விதத்தில் இல்லை. நிரம்பிடுச்சின்னு அவருக்கு தெரியும் இல்லையா? நிறுத்த வேண்டியதானம்பாங்க சிலர். நிரம்பிடுச்சின்னு தெரியும், ஆனால் ஊற்றிட்டே தான் இருப்பார். ஏன்னா நிரம்பி வழிகிற விதத்தில் தான் அவர் கொடுப்பார். அவர் தான் நம்முடைய தேவன். பாருங்க, அப்போ நீதி மட்டுமல்ல, கிருபை மட்டுமல்ல, தேவ ஜீவன் மட்டுமல்ல. இன்னொரு வசனத்துக்கு போங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு எப்படி கொடுக்கிறாரா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். சம்பூர்ணமாய். அந்த வார்த்தையை விட மாட்டேங்கிறார் பாருங்க தேவாவியானவர். அந்த சம்பூர்ணம் பரிபூர்ணத்தை விடுறதே இல்லை. ஆனால் நிறைய ஊழியக்காரங்க வேண்டான்றாங்க. சில ஊழியக்காரங்களாம் சொல்கிறாங்களாம் கம்ப்ளைண்ட் எங்கள் மேலே. என்ன கம்ப்ளைண்ட்னா, அங்கே ப்ராஸ்பரிட்டியை மட்டும்தான் பேசுவாங்கன்னு. ப்ராஸ்பரிட்டியை விட்டுட்டா அப்புறம் காஸ்பலில் ஒன்றுமே இல்லையே. காஸ்பல் என்பது நற்செய்தி இல்லையா? தரித்திரருக்கு எது நற்செய்தின்னு கேட்டால் ப்ராஸ்பரிட்டி தான் நற்செய்தி. வியாதியாக இருக்கிறவங்களுக்கு எது நற்செய்தின்னு கேட்டால் சுகம்தான் நற்செய்தி. இருக்கிறீங்களா? பாருங்க. ஏன்னா அந்த பரிபூர்ணம், அந்த சம்பூர்ணம் என்ற வார்த்தைகளை வேண்டான்றாங்க. சரி, வேணான்னா விடுங்க. வேண்டாங்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஹலோ, இருக்கிறீங்களா? வேண்டாங்கிறவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. ஆனால் என்னை மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். நான் ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவரே இன்னும் வேணும் நிறையா, இன்னும் நிறைய ஆசீர்வாதம் உள்ளவனா நான் இருக்கணும். அநேருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆளாக நான் இருக்கணும். இருக்கிறதெல்லாம் தாங்க ஆண்டவரே. கவனிங்க, நாம் அனுபவிப்பதற்கு, எல்லாரும் சொல்லுவோம் அனுபவிப்பதற்கு. அனுபவிக்கிறது தப்பாங்க? யோசித்து பாருங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும், நீதி மட்டும் இல்லை, கிருபை மட்டும் இல்லை, தேவ ஜீவன் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய உலக பிரகாரமான எல்லா நன்மைகளும் பாருங்க, எல்லா நன்மைகளையும் நம்ம அனுபவிக்கும்படி கர்த்தர் எப்படி கொடுக்குறாராம்? சம்பூர்ணமாக கொடுக்குறாராம். தேங்க் காட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் தேவன் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்ல, நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் தேவன் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப சுகத்தை எடுத்துக்கங்க. சுகத்தை கூட பாருங்க கர்த்தர் பரிபூர்ணமா தர்றாரு. விசுவாசிங்கன்னா வாங்கிக்கலாம். ஒரு அம்மா ஒரு பிரசங்கியார்ட்ட வந்தாங்களாம். வந்தவொடனே சொன்னாங்களாம், நிறைய வியாதி இருக்குதுயா எனக்கு, ஆண்டவர் இதில் பாதியை சுகமாக்கிட்டாருன்னா மீதியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னாங்களாம். பாதி ஆண்டவர் சுகமாக்கிட்டாருன்னா மீதியை நான் ஜமாளிச்சுக்கிருவேன் நாங்களாம். இப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். கவனிங்க. ஆனால் கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கம்ப்ளீட்டாக நல்லா சுகமாக இருப்பதற்காக சுகத்தை கொடுக்குறாரு. இருக்கிறீங்களா? சுகத்தை கொடுக்கும்போதும் பரிபூர்ணமாக என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு.
எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாக கொடுக்கிறாரு. கவனிங்க, ஒரு வேத பகுதிக்கு போவோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. மார்க் 8:22. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன்னா. பாதி தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் இது பொல்லாத பார்வை தான், நல்ல பார்வை இல்லை. நடக்கிற மனுஷரை போய் மரங்களை மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன ஆகுறது? ஆனா இயேசு இப்படி சொல்லியிருக்கலாம். யோசித்து பாருங்க. அப்பா கண்ணே தெரியாம இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் தெரியுது. இட் இஸ் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணு. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுன்னா போதும்ல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு விடலை. கவனிங்க, அவன் சொல்கிறான் நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ இயேசு பாருங்க 25வது வருஷம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து, மறுபடியும் எல்லாம் சொல்ல, மறுபடியும் விட மாட்டேங்கிறார் அவர். மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, யாவரையும் தெளிவாய் கண்டான். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், அதான் பரிபூர்ணமாக கொடுக்கிறவர். அறவுரையாக கொடுக்கிறவர் இல்லை, நம்புங்க. ஏராளம் கொடுக்கிறவர். எந்த நன்மையாக இருந்தாலும் சரி ஏராளமாக கொடுக்கிறவர். விடுதலை பாருங்க, நல்ல தூக்கம் பாருங்க, சமாதானம், இளைப்பாறுதல், எல்லாமே ஏராளமாக இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, டிராப் பண்ணுறது தான் நம்ம வேலை. நம்ம அக்கௌண்ட்ல போட்டார் இயேசு, கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு. நம்ம மேல அவ்வளவு அன்பு அவருக்கு பாருங்க. ஆகவே நம்ம அக்கௌண்ட் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டாரு. எல்லா நன்மைகளும் பாருங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ விசுவாசிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டிய வேலை தான் நம்ம வேலை. இடக்கு முடக்கா பேசி இருக்கிறதையும் கெடுத்துடக்கூடாது. ஹலோ, இருக்கிறீங்களா? என்னமோங்க எனக்கு மட்டும் சமாதானமே வர மாட்டேங்குது, என்னமோங்க எனக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது, என்னமோங்க எனக்கு மட்டும் விடுதலையே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, விடுதலையை கொடுத்துட்டாரு. வைராக்கியமா பாருங்க நம்ம எடுக்கணும். ஏன்னா அவர் வைராக்கியமா சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டு, யோசித்து பாருங்க, கொடுக்க வேண்டிய கரையத்தெல்லாம் கொடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி எல்லா நன்மைகளையும் நமக்காக நினைச்சிட்டு சவதரிச்சு வச்சிட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் அவ்வளவு வைராக்கியமா உனக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கும் போது நீ அதை பற்றி ஸ்லாக்கா இருந்தன்னா நான் என்னப்பா செய்யுது? உனக்காக இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் நான்? ஹலோ, இருக்கிறீங்களா? இப்ப நாம வைராக்கியம் காமிக்கணும். சுகம் என்னுடையது, சுகம் உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும், தேவ ஆரோக்கியம், தேவ பலன் என்னுடையது அப்படின்னு சொல்லி வைராக்கியமா எடுக்க பழகணும். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது, ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல தூக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி, என்னுடைய நாட்கள் இந்த பூமியிலே நான் பரலோகத்தை அனுபவிக்கிற நாட்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிச்சா, நான் சொல்லுறேன், அந்த நாள் ரொம்ப அருமையா போகும். ஹலோ, இருக்கிறீங்களா? பாருங்க, இதுதான் ஒவ்வொரு நாளும் பாருங்க கர்த்தருக்குள்ளே வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் பாருங்க, தெளிவாய் கண்டான். மறுபடியும் கையை வச்சு ஜெபம் பண்ணாரு, தெளிவா பார்த்துட்டான். இப்போ 26வது வசனம் பாருங்க. பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கு சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். கவனிங்க, அந்த கிராமத்துக்குள்ளே போகாத அப்படின்றார். அற்புதமா உனக்கு சுகமாக இருக்குது. ஆனா கிராமத்தை அத்தனை பேரும் அவிசுவாச குழி, அவிசுவாசத்தில் ரொம்ப தேறினவங்க இந்த பெத்சாயிதா ஊருக்காரனுங்க. இந்த பெத்சாயிதா ஊரை பற்றி கொஞ்சம் பாருங்களேன். மத்தேயு 11:21 பாருங்க. மத்தேயு 11:21, கோரசினே உனக்கு ஐயோ, அப்புறம் பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். என்ன அர்த்தம்? கோரசின்லையும் பெத்சாயிதாவிலையும்
பாருங்க, பலத்த செய்கைகள் நடந்ததாம். தேவனுடைய பலத்த அற்புதங்கள் நடந்துச்சான். நல்லா கவனிங்க. ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு உணர்வு இல்லை. பாருங்க, நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. தேவனுடைய அற்புதத்தை கண்கூட பார்த்தாலும் நம்புறதுக்கு விசுவாசிக்கிறதுக்கு உள்ளம் இல்லை. அதனால தான் ஆபிரகாம் சொன்னார். யார்கிட்ட சொன்னார்னா, நரகத்தில் ஒருத்தர் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தானே அவன்கிட்ட சொன்னார். அவன் என்ன சொன்னான்? லாசருவை எங்கள் வீட்டாரத்துக்கு அனுப்புங்க. மருத்துவர்லேருந்து ஒருத்தன் போய் அவங்களுக்கு சாட்சி சொன்னான். அவங்க நம்புவாங்க, இந்த வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராது இருக்கும்படி தப்பிச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி. அவனுக்கு பாருங்க, ஆத்மா பாரம். அவனுக்கு பாதாளத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்பா அண்ணன் தம்பியெல்லாம் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் விரும்புகிறான் பாருங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது வேதனை. அப்பா ஆபிரகாம் சொன்னார், அப்பா மோசையும் தீர்க்கதரிசிகளும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிரசங்கத்தையே நம்பாத ஆட்கள் செத்தவன் உயிரோட போய் எழும்பி அவங்கள்ட்ட போய் சாட்சி சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. அவ்வளோ தூரம் பாருங்க, உள்ள இருதயம் கல்லாக இருக்குது. பைபிளில் போட்டிருக்குது, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். எல்லாரும் சொல்லுவோம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். பாருங்க, கல்லு மாதிரி இருக்குது சிலருக்கு. என்ன நடந்தாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்படிதான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, சின்ன அற்புதங்களுக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இருதயம் நல்ல மென்மையான இருதயமாக, அருமையான உணர்வுள்ள இருதயமாக, அருமையான எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிற இருதயமாக, எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தரை துதிக்கிற இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். அதனால தான் சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள போயிடாதப்பா, பலத்த அற்புதங்களெல்லாம் பார்த்துருக்கிறானுங்க, ஆனால் ஒருத்தரும் நம்ப மாட்டேங்கிறான். ஒருத்தரும் கர்த்தர் மேல விசுவாசம் வைக்க மாட்டேங்கிறான். நீ போனா உனக்கு விசுவாசத்தினால் அற்புதம் நடந்திருக்குது. நீ அவனுடைய அவிசுவாசத்தில் பங்கெடுத்தன்னா நீ பெற்ற அற்புதத்தையும் இழந்து போவாய். மறுபடியும் கண்ணு குருடாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஊருக்குள்ளேயே போகாத. அது மட்டும் இல்லை, எவன்டையும் சொல்லாத. பண்டிகைகளுக்கு முன்பாக கொண்டு போய் முத்த என்ன செய்யாத, போடாத. அவன்கிட்ட போய் கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, நான் ஆரம்பத்தில் என் தலையில் கை வச்சாரு, எதையாவது காண்கிறாயான்னு கேட்டார். நான் நடக்கிற மனுஷரை மரங்களை பார்க்கறது போல பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். அப்புறம் தெளிவாய் கண்டேன். இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காதன்றார். ஏன்னா பாருங்க, இந்த அவிசுவாசிகள், உணர்வில்லாத ஆட்களுக்கு அவங்ககிட்ட போய் கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லக்கூடாது. யார் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்ககிட்ட சொல்லணும். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமின்னு சொல்லுங்க. பாருங்க, நான் சொல்ல அடுத்த பாயிண்ட் என்னன்னா, பாருங்க, தேவன் நம்மை ஆபத்துகளுக்கு விலக்கி என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். 121 சங்கீதம். அதான நம்ம சங்கீதம் 95:1-15 நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆபத்துகளுக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். 121 சங்கீதம் முக்கியமான ஒரு சங்கீதம். வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எல்லாரும் சொல்லுவோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவிகள், ஒத்தாசைகள் வரும். எங்கேயாவது ஏதாவது சந்தேகம் இருக்குதா? பாருங்க, ஒரு வேளை வரும்னு சொல்லியிருக்கிறானா? கர்த்தருக்கு சித்தமான வரும்னு சொல்லியிருக்கிறானா? இல்லை, டெஃபினட்டாக சொல்ல. இதுதான் விசுவாசம். பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்க, அந்த சீயோன் பர்வதம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த சீயோன் மலை, அங்கே தான் தேவாலயம் இருந்தது, அங்கே தான் உடன்படிக்கை பெட்டி இருந்தது, அங்கே தான் தேவ பிரசன்னம் இருந்தது என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆகவே அந்த பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நல்லா கவனிங்க, கண்ட மலையை நோக்கி போகக்கூடாது. எந்த மலையிலிருந்து நமக்கு பாருங்க ரட்சிப்பு வராது? கல்வாரி மலையிலிருந்து மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு வரும். பாருங்க, எந்த மலையில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டதோ அந்த மலையில தான் கிறிஸ்து இயேசு என்ன செய்தார்? நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. கவனிங்க, இப்ப கல்வாரி மலையை நோக்கி பார்க்கணும். எரேமியா 3:23 பாருங்க. எரேமியா 3:23. குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு
எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. கவனிச்சிங்களா? குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா. நீங்கள் யோசித்து பாருங்க, உலகத்தில் அந்த மலையை தேடி இந்த மலையை தேடி ஓடுகிற ஆட்கள் எத்தனை கோடி. கவனிங்க. ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, எந்த மலையை நம்புகிறது விருதா. பழைய ஏற்பாட்டில் சியோன் மலையை நோக்கி பார்த்தாங்க. ஏன்னா சியோன் மலையில் தேவாலயம் இருந்தது, அங்கே தேவ பிரசன்னம் இருந்தது. அதுதான் விசேஷம். அங்கே தேவன் இருந்தார். அப்போ அந்த மலையை நோக்கி பார்த்தவர்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்தார்கள்? நோக்கி பார்த்தார்கள். ஆகவே அவரிடத்திலிருந்து அவர்களுக்கு ரட்சிப்பு வந்தது. இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. அதுதான் சொல்றான் பாருங்க. அதை 2வது வசனத்தில் சொல்றான் பாருங்க. முதல்ல ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2வது வசனம் சொல்றான், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இப்போ 3வது வசனம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாராம்? நம்முடைய காலை தள்ளாட விட மாட்டாராம். காலில் ஏதாவது பலவீனமா இருக்குதா? சரியா நடக்க முடியல, சரியா ஓட முடியல, காலில் ஒரே பிரச்சனையா இருக்குதா? இதான் உங்களுக்கு தான் அந்த வசனம். கர்த்தரின் காலை தள்ளாட ஒட்டார். பைபிளில் போட்டிருக்குது, அவர் உன் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களிலே உன்னை நடக்க பண்ணுகிறார். பாருங்க, ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். பிள்ளைகள்லாம் பாருங்க, வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், ஒரு 2, 3, 4 பிள்ளைகள் அவங்க வீட்டில். அந்த மாதிரி குடும்பமாக சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வாங்க ஏன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் போயிருந்தேன், ஜெபம் பண்ணும்போது போயிருந்தேன். அவங்க நல்ல வீட்டில் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப சோகமாக இருந்தாங்க அந்த பிள்ளைகளும் அந்த அம்மாவும். என்ன ரொம்ப சோகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். இப்போ சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் இறந்தார், ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்தார். எப்படி இறந்தாருன்னு கேட்டேன். அவர் பேங்க்கில் மேனேஜரு, ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறாரு, படிக்கட்டு தட்டி கீழே விழுந்தார், விழுந்த இடத்துல இறந்துட்டார் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. பாருங்க, படிக்கட்டு தட்டி கீழே விழுந்தாராம். கவனியுங்கள். அப்போ காலை தள்ளாட விடாமல் பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம் யோசித்து பாருங்க. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கால் ரொம்ப முக்கியம் இல்லையா? இங்கே சொல்கிறான், உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். 1 சாமுவேல் 2:9 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் நம்முடைய பாதங்களை காக்கிற தேவனா இருக்கிறாரு. இப்போ 2 வசனம், நீதிமொழிகள் 3:23. நீதிமொழிகள் 3:23. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன் கால் இடராது. எல்லாரும் சொல்லுவாங்க, என் கால் இடராது. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மை பாதுகாக்கிற தேவன். பாதுகாவல் என்கிற நன்மையை நமக்கு பரிபூர்ணமாக அதையும் நிறைய தர்றார். ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இருக்கிறீங்களா? போக்கை காப்பார், வரத்தை காப்பார், இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். 3:26 பாருங்க. கர்த்தர் நம்பிக்கையா இருந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். கவனிங்க. அப்ப பாதங்களை காப்பாரு, கைகளை காப்பாரு, கண்களை காப்பாரு, முழு சரீரத்தையும் காப்பாரு, முழு ஆளையும் காப்பாரு, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நினைச்சுவாரு, பாதுகாப்பாரு. பாருங்க, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்துகள் வரலாம், ஆனால் அந்த ஆபத்துகளுக்கு விலக்கி நம்மை தேவன் பாதுகாப்பார். எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகா பெரியவர், வானாதி வானங்களும் கொள்ளாதவர். கர்த்தாவே, எல்லா நன்மைகளுக்கும் நீர் ஊற்றாயிருக்கிறீர். எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு ஏராளமாய் தருகிறவர், தாராளமாய் தருகிறவர். ஆண்டவரே, நாங்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். உம்மை துதிக்கிறோம், உம்மை பாராட்டுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர். விசேஷமாக நீர் எங்களுடைய பாதங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடி ஆளுமை துதிக்கிறோம். கால் இடராது என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பாதுகாவல் எல்லாரையும் சூழ்ந்து கொள்வதாக. தேவதூதருடைய பாதுகாவலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தாவே பாதுகாக்கிறீர், பலப்படுத்துகிறீர், உச்சந்தலின் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய ஜீவன் சுகத்தினால் பலத்தினால் நிரப்புகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.